மத்தேயு 16ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நம்ம வாசிப்போமாக. அவர்கள் திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு எதிராக இருக்கிறாய், தேவனை கேட்டவளை சிந்தியாமல் மனுஷன் கேட்டவளை சிந்திக்கிறாய் என்றார். ஆமென். கண்களை மூடி ஜெபிப்போம். அப்பா, உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் எங்களோடு பேசுவீராக. ஆமென். உங்களுடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். எந்த வசனங்களை நீ தந்தாலும் ஐயா, ஆமென், அந்த வசனத்தை நாங்கள் புசித்து ஆமென் பலப்பட ஆண்டவர் கிருபை செய்வீராக. அது உள்ளு புறம்பு கடந்து சென்று எங்களை பலப்படுத்துவதாக ஆண்டவரே. இந்த வசனத்தின் வழியாக நீர் எங்களோடு பேசும் ஐயா. இன்றைய தினம் நான் அல்ல ஆண்டவரே, எங்களோடு பேசுகிறவர் நீர் ஐயா. நான் ஜஸ்ட் ஒரு கருவி ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தில் ஒரு கருவி அப்பா. ஆமென். நான் பயன்படுத்துகிற மைக்கை போல நான் ஒரு கருவி அப்பா. உங்களுடைய சமூகத்தில் என்னை தாழ்த்துகிறேன் ஐயா. நீர் பேசும் ஆண்டவரே, சுயமா எதுவும் வராதபடி தேவன் சொல்லுகிற காரியங்களை அப்படியே போதிக்க ஆண்டவரை கிருபை செய்யும். நீர் என்ன போதிக்கிறீரோ அதை அப்படியே போதிக்க கிருபை செய்யும். நாவோடு கூட இரும், சிந்தனையோடு கூட இரும், எல்லாம் ஒருமுகப்படுத்துவீராக ஆண்டவரே. மாமிசம் அகன்று போவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேட்டமைக்க நன்றி. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். மத்தேயு 16ஆவது அதிகாரத்துல 23வது வசனம். ஹல்லேலூயா. அதுல எழுதி இருக்குது, அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து. நம்ம இந்த பேதுரு அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவருடைய சிஷ்யன்ல ஒருவர். ஹல்லேலூயா. சீமோன் பேதுரு. ஆமென். பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலா இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சிஷ்யன் நான் பேதுரு. இதுக்கு நம்ம கீழே பார்க்கும்போது இதே பேதுருவை தான் ஆண்டவர் சொல்றாரு பாருங்களேன். 14வது வசனம் வாசிங்க, 13 வாசிங்க. இயேசு ஆண்டவர் சிஷ்யர்கள்ட்ட கேட்கிறாங்க, என்னை ஜனங்கள் யாருன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. ஹல்லேலூயா. இயேசு ஆண்டவர் கேட்கிறார். அப்போ இருந்த சிஷ்யர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கீழே வாசிங்க. சிலர் உம்மை யோவான் ஸ்நாபகன் என்றும் சிலர் உம்மை எலியான்னு சொல்றாங்க, வேறு சிலர் எரேமியா தீர்க்கதரிசிகள் ஒருவர் அப்படின்னு அநேகர் சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவர் கேட்கிறாரு, நீங்க யார் என்று நினைக்கிறீர்கள் அப்படின்னு கேட்கிறார் ஆண்டவர். அதை வாசிங்க. நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் அப்படின்னு கூட இருக்கிற சிஷ்யர்கள்கிட்ட கேட்கிறாங்க. உடனே சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக அவர் என்ன சொல்றாரு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு சொல்றாரு. உடனே ஆண்டவர் என்ன சொல்றாரு, கீழே பாருங்களேன். சீமோனே, நீ பாக்கியவான், இது மாமிசத்தில் இருக்கிற ஜனங்கள் உனக்கு சொல்லி கொடுக்கல, பரலோகத்தில் இருக்கிற தேவன் தான் உன் வாயிலையும் உன் சிந்தனைகளையும் என்னை குறித்து இந்த ஞானத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆமென். நான் யார் என்பதை உனக்கு வெளிப்படுத்தினாரு. ஆமென். யார் வெளிப்படுத்தினாங்க? பரலோகத்தின் தேவன் தான் உனக்கு வெளிப்படுத்தினார் அப்படின்னு சொல்லுங்க. அப்ப இந்த கட்டம் பாருங்க, பேதுருவுக்கு தேவன் பல காரியங்களை சொல்லிக் கொடுக்கிறார். ஆமா தானே? ஆண்டவருடைய சிஷ்யன் தேவன் அறிவித்து அவர் அந்த ஒரு கொஸ்டினை வந்து வெளிப்படுத்துறாரு. அல்லேலூயா. ஆண்டவர் கேட்கிற காரியத்தை வெளிப்படுத்துறாரு. ஒரு புதிரை வெளிப்படுத்துறாருன்னு வச்சுக்கோங்க. அல்லேலூயா. ஆமென். ஜனங்கள் எல்லாரும் பலதாக நினைக்கும் போது இவர் ஜீவனுள்ள தேவனாய் கிறிஸ்து, தேவனுடைய குமாரனாய் கிறிஸ்து அப்படின்னு ஷார்ப்பா சொல்ல வைத்தது ஆண்டவர். அல்லேலூயா. பிதாவானவர். அதான் கீழே சொல்றாரு, நீ பாக்கியவான் சீமோனே, மாம்சம் ரத்தம் உனக்கு வெளிப்படுத்தல, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா உனக்கு வெளிப்படுத்தினார். அப்ப சிஷ்யன் தான் ஆண்டவர் பேசுறாரு இந்த கட்டத்தில் அவர்கிட்ட, அவர் அதை வெளிப்படுத்தவும் செய்யறாரு. அதே சிஷ்யன் தான் 23வது வசனத்துல பாருங்க, அவர் 21ல வாசிங்க. 21. இப்ப கொஞ்ச நேரம் தாண்டி இப்படி ஆண்டவர் இடப்படுகிற ஒரு தேவனுடைய மனுஷன்கிட்ட இயேசு ஆண்டவர் சொல்றாரு, நான் இப்ப எருசலேமுக்கு போறேன், மூப்பராலும் பிரதான ஆசாரியர்களாலும்
வேதபாரர்களாலும் பல பாடுகள் பட்டு நான் பாடுகள் அனுபவித்து உடையுண்டு ஆமென் மூன்றாம் நாளில் எழுந்திருக்க வேண்டும். நான் மரித்து 3ஆம் நாளிலே எழுந்திருக்க வேண்டும் அப்படின்றது, அதாவது நடக்க போற காரியத்தை அந்த இடத்துல வெளிப்படுத்துறாரு. அல்லேலூயா. அதே சிஷ்யன் தான் ஆண்டவர் பேசின ஒரு சிஷ்யன். ஆமென். அப்போ அந்த இடத்துல இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அப்பொழுது பேதுரு அவரை தனியாக அழைத்துக் கொண்டு போய் ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாது. உடனே அவர் என்ன சொல்றாரு, சிஷ்யன் கூட போய், ஆண்டவரே இது உமக்கு நேரிடக்கூடாது, ஆண்டவரே இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினார். அல்லேலூயா. இதுக்கு முன்னால் அந்த சிஷ்யன் எப்படி இருந்தாரு? பரலோகத்தில் என் பிதா தான் உனக்கு இதை வெளிப்படுத்தினாரு. அல்லேலூயா. பரலோக தேவனுடைய வாய்ஸை கேட்டுட்டு இருந்த ஒரு பேதுரு இப்ப யாரோட வாய்ஸை கேட்டுட்டு இருக்கிறாரு? அவன் இப்ப சொல்றாரு, அவரு ஆண்டவர் என்ன பர்பஸுக்காக வந்தாரோ அந்த பர்பஸை நான் நிறைவேற விட மாட்டேன். அல்லேலூயா. அவர் சொல்றாரு பாருங்களேன், இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். அல்லேலூயா. முதல்ல ஆண்டவருக்கு லிசன் பண்ணி கொண்டிருந்த ஆளு இப்ப யாருக்கு லிசன் பண்றாரு? பிசாசுக்கு லிசன் பண்றாரு. அது எப்படி நான் பிசாசுக்கு லிசன் பண்றாருன்னு சொல்றேன்? கீழே வாசிங்களே. உடனே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திரும்பி பேதுருவை பார்த்து, அவர் இப்படி சொல்லல, சபிக்கப்பட்டவனே, அப்பாலே போ பிசாசானவனே அப்படின்னு சொல்லல. பேதுருவை பார்த்து அவருக்கு பின்னால நின்று தூண்டி விடுகிற பிசாசை பார்த்து அவர் சொல்றாரு, அப்பாலே போ சாத்தானே, நீ எனக்கு இடர்களாய் இருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவளை. அந்த அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்றத பிசாசை தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் அவர்கிட்ட சொல்றாரு, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் ஆமென் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறாய், மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். அல்லேலூயா. ஆனா பேதுரு சொன்னதுல அது நியாயம் என்ன தெரியுமா? பேதுரு ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆமென் யூதருடைய ராஜாவாக பிறந்தாரு. அல்லேலூயா. அப்ப அவர் இந்த பூலோகத்துல தான் இருக்கணும், அவர் இந்த பூலோகத்தை ஆட்சி செய்யணும் அப்படின்றது பேதுரு நினைத்தாரு. அல்லேலூயா. ஆனா இப்பொழுது ஒரு ரட்சிப்பு கர்த்தர் கொடுக்கணும். ஆமென் ஆமென். எல்லாரும் ஆதாம் வழியாக பிறந்த எல்லாரும் பாவத்தின் வழியாக வந்துட்டாங்க. ஆமென். ஒன்ஸ் பாவம் செய்தா அவங்களோட ஜெனரேஷனே பாவியாக மாறிட்டு வராங்க. அந்த பாவத்தை நிவர்த்தி செய்யும் பொருளாக அந்த காலகட்டத்தில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஆமென் ஹல்லேலூயா, ஒரு ஜீவனுள்ள ஒரு பொருள், ஜீவனுள்ள பொருள்னா ஒரு ஆடு இல்லைன்னா ஒரு புறாவை ஒரு மாடை கொண்டு வருவாங்க. கொண்டு வந்து வைத்துட்டு ஹல்லேலூயா, ஒன்றுமே அறியாத ஒரு மிருகத்தை கொண்டு வந்து, அப்பாவியான ஒரு மிருகத்தை கொண்டு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இவனுடைய பாவம் அவன் மேல் அதன் மேல் சுமர கடவுதுன்னு சொல்லி அது ஒரு சிஸ்டமேட்டிக்கா பண்றாங்க. அல்லேலூயா. அதை அறுக்குறாங்க. அதாவது நான் செய்த பாவத்தை அதன் மேல சுமத்தி, பாவத்தின் தண்டனையை அதன் மேல சுமத்தி இப்படி பண்ணிக்கிட்டே வராங்க. திரும்பவும் போய் அதே பாவம் தான் செய்யறாங்க. அல்லேலூயா. அப்படி பாவம் செய்து அதுல இருந்து ஒரு விடுதலை இல்லாமல் இருக்கிறத தேவன் கண்டு, யார் எனக்காக இந்த ஜனங்களை ரட்சிக்கும்படியா போவான்னு சொல்லும்போதுதான் கிறிஸ்து அந்த இடத்துல என்ன பண்றாரு? பூமிக்கு வர்றாரு. அல்லேலூயா. கிறிஸ்து சொல்றாரு, நான் போறேன். அவர் வந்து இந்த ஒரே பலியாக நம்முடைய எல்லா பாவத்தையும் ஒருவரே ஏற்றுக்கொண்டு அதனுடைய தண்டனையை ஒருவரை ஏற்றுக்கொண்டு மரித்து நம்மளை ஒன்ஸ் சேவ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணி அவன் கடைசி நாட்களில் எழுப்புவதே அவருடைய சித்தமாக இருக்கிறது. அல்லேலூயா. இந்த ரெண்டு காரியங்களும் இருக்கு. ஃபர்ஸ்ட் சேவ் பண்றாரு, அதுக்கப்புறம் என்ன பண்றாரு? கண்டினியூவா நம்மளை பாதுகாக்கிறாரு வாழ்க்கை ஓட்டத்துல. கடைசியில நம்மளை உயிர்ப்பிப்பதும் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அல்லேலூயா. இந்த காரியத்தை செய்யறதுக்கு தான் ஆண்டவர் வந்தார். அல்லேலூயா. ராஜாதி ராஜாவாக எப்ப வாழ்வார் அப்படின்னா, நம்ம இந்த உலகத்தை விட்டு அல்லேலூயா நம்மை உயிர்ப்பித்து அவன் எடுத்து செல்லும் போது ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, திரும்ப 1000 வருடம் ராஜாதி ராஜாவாக, அதுக்கப்புறம் இருக்கு எட்டர்னல் வாழ்க்கை. அல்லேலூயா. அதுல அவர் ராஜாதி ராஜாவாக வாழ போகிறார். அல்லேலூயா. அவர் ராஜாவாக இருப்பார். அநேகர் 12 கோத்திர தலைவர்கள் இருக்கிறாங்க. மந்திரிகளாகவும் சிறு சிறு ராஜ்ய கண்டங்களாகவும் நல்ல ஒரு ஆட்சி நடக்கும் அந்த காலகட்டங்கள். அல்லேலூயா. அது வேற ஒரு பகுதி. அல்லேலூயா. அப்ப கிறிஸ்து வந்து அடிக்கப்பட்டு எல்லாருக்காகவும் ஒரே பலியாக அடிக்கப்படணும்னு சொல்லிட்டு கிறிஸ்து இறங்கி வர்றாரு. அந்த பர்பஸையே முறியடிக்கணும்னு நினைக்கிற பிசாசவன் பேதுரு வழியாக பின்னால் இருந்து பேசுறான். அதை புரிந்து கொள்ளாத பேதுரு தெரியாம வாய விட்டாரு. எப்படி புரிந்து கொள்ளாத, அதான் சொல்லியிருக்கு, பிசாசுடைய தந்திரங்களை
அறிந்தவர்கள் ஆனபடியால் அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அல்லேலூயா. அவனுடைய தந்திரத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எந்த ஒரு காரியம் வந்தாலும் எப்படி தந்திரத்தை புரிந்து கொள்ளலாம் அப்படின்னா, நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். போன வாரத்துல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. அல்லேலூயா. போன வாரத்துல அப்போ என்னுடைய மனசுல சொல்லுது, அல்லேலூயா, இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில, அதாவது எப்பவுமே ரிஸ்க் எடுக்காதவனுக்கு எந்த ஒரு பிரயோஜனம் கிடையாது. அவன் வாழ்க்கையில் அப்படியே தான் இருந்துருவோம். அதனால ஃபர்ஸ்ட் ரிஸ்க் எடுத்து பாரு. அநேகர் மேல வந்திருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ரிஸ்க் எடுத்து பார்த்தா அதுல ஒரு பிரயோஜனம் உண்டானால், அல்லேலூயா, அல்லேலூயா, கொஞ்சம் சேவிங்ஸ் பண்ணலாம், அநேக ஊழியர்களுக்கு உதவலாம். எப்படி சொல்லுங்க பாருங்களேன், அநேக ஊழியர்களுக்கு உதவலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அநேக காரியங்களை செய்யலாம். அல்லேலூயா. இந்த சஞ்சலமான இடுக்கமான ஒரு காரியத்தை விட்டுட்டு கொஞ்சம் விசாலத்துல வரலாம், பேங்க்ல கொஞ்சம் சேர்த்து வைக்கலாம். இப்படி நிறைய காரியங்கள் இருக்குது. அல்லேலூயா. ஜஸ்ட் ஒரே ஒரு முயற்சி பண்றதுல தப்பு இல்லை. இது ஸ்ட்ரைட்டான வழி தானே, நம்ம திருட போகலையே. இப்படி எல்லாம் சொல்லுது உள்ள மைண்ட்ல. அல்லேலூயா. நான் ஆண்டவர் இடத்துல சரி ஆண்டவரே ஜோபணும்னு சொல்லிட்டு அடுத்த நாள் ஜோபன், ஆண்டவரே இந்த காரியத்தை எனக்கு வெளிப்படுத்துங்க, என்ன செய்யணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. இந்த மைண்ட்ல பேசுறத பாருங்க, அது கரெக்டாவே அல்லேலூயா நல்ல காரியம் தான் சொல்லுது. இதுல ஏதாவது தவறு இருக்கா? அல்லேலூயா. ஒரு வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு வழி, அது சரியான வழி தான், தவறான வழி இல்லை. அதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஓப்பன் ஆகுது, அதை மூவ் பண்ண உனக்கு இந்த காரியங்கள் எல்லாம் இருக்குமே. அது சொல்றதுல ஏதாவது தப்பு இருக்கா? நம்முடைய கண்கள்ல பார்க்கும்போது எப்படி இருக்கு? சரின்னு தானே நம்ம நினைக்கிறோம். தப்பு என்ன இருக்கு? நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரை என்ன செய்யணும் ஆண்டவரே, இந்த காரியத்துல நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, எனக்கு நீங்க வெளிப்படுத்தணும் அப்படின்னு. ஆண்டவர் பேச தொடங்கினார். அல்லேலூயா. அவர் பேசும்போது மெல்லிசாக பேசுவாரு. துரிதமாகவோ நம்மளை அவசரப்படுத்துறது மாதிரியோ பல ஐடியாக்களை கொண்டு வரது அப்படின்னு மெல்லிசா பேசுவார். அல்லேலூயா. அவர் பேசுறாரு, அல்லேலூயா, என் கிருபை உனக்கு போதும். அல்லேலூயா. இவ்வளவு நாள் நடத்துனது நான் தானே. அல்லேலூயா. இவ்வளவு நாள் உனக்கு தேவையான வந்த பொருள் கொடுத்தது நான் தானே. அல்லேலூயா. இப்போ அல்லேலூயா உனக்கு அடிஷனலாக என்னை விட்டு இன்னொரு உதவியை நீ நாடுற அப்படின்னு நினைக்கிறியா? அல்லேலூயா. அது நல்லதுன்னு நினைக்கிறியா? ஒருவேளை அது சரியான பாதையா இருக்கலாம். நான் இருக்க விட்டு இன்னொரு உதவி அப்போ அப்படின்னா ஆண்டவர் என்னால அந்த காரியத்தை செய்ய முடியாதுன்னு நினைக்கிறியா? உன்னை வழி நடத்த முடியாதுன்னு நினைக்கிறியா? இம்மோட்டு நடந்தவன் கடைசி மட்டும் உன்னை கொண்டு போக முடியாதுன்னு நினைக்கிறியா? நான் இப்படி கூட யோசனை வந்துச்சு. நம்ம புறதேசத்துல இருக்கிறோம். கவர்மெண்ட் ஜாப் கிடையாது. நமக்கு பென்ஷன் பணம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்ப சேவிங் பண்ணி நியாயமான காரியம் தானே. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, கடைசி நாட்கள்ல நான் நடத்துவேன்னு உனக்கு நம்பிக்கை இல்லையா? அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த வார்த்தை வந்த உடனே அல்லேலூயா நான் யோசிச்சேன், என் தேவன் இம்மட்டும் நடத்த வல்லவராய் இருந்தால் இனிமேலும் நடத்த வல்லவர். அல்லேலூயா. நான் உலகத்தை சார்ந்தல்ல, தேவனை சார்ந்து வந்திருக்கிறேன். அந்த உலகம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல விட்டுட்டேன். அல்லேலூயா. இதுதான் ஐடென்டிஃபை பண்றது. அல்லேலூயா. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் இது ஆண்டவர் விருப்பப்படுவாரா? ஆண்டவர் இடத்துல கேட்கலாம். இல்லைன்னா ஒரு கொஸ்டினை இப்படி வைக்கலாம், இந்த காரியம் ஆண்டவர் விருப்பப்படுவாரா? அல்லேலூயா. இப்ப பேதுரு இது பேசினாரு பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் நல்லா நிதானமா பேசினாரு. என்ன பேசினாரு? அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் சொன்னாரு, நீர் தேவனுடைய குமாரனாகி கிறிஸ்து அப்படின்னு தெளிவா பேசினாரு. அல்லேலூயா. இரண்டாவது தடவை அடிக்கப்படணும். இது எஸ்ஐயா தீர்க்கதரிசியில சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. சங்கீதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு, இன்னும் தானியேல்ல சொல்லப்பட்டிருக்கு, எசேக்கியேல்ல சொல்லப்பட்டிருக்கு. மல்கியா வரைக்கும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் தெரிந்த ஒரு பேதுரு, கிறிஸ்துவை அறிந்த பேதுரு, அது நடக்கணும்னு தெரிந்ததுக்கு அப்புறம் பிசாசுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து அதை உடனே பேசாதபடிக்கு என்ன செய்திருக்கணும்? அந்த இடத்துல மட்டுப்படுத்தி அதை விரட்டி விட்டுருக்கணும். ஆமா தானே? அல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் விரும்புகிறார் நம்மளில். அல்லேலூயா. நம்மளில் ஆண்டவர் விரும்புகிறது இதுதான். அந்த டிஃபரன்ஷியேட் பண்ணி வாழ கத்துக்கணும். அல்லேலூயா. இங்க பாருங்க, அது கீழே சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்றாரு, தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறார். அதுக்கு தான் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். நான் மனுஷிகமா யோசிக்கும் போது எனக்கு அது நல்லது, அப்படிதானே? அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நான் சொன்னது எனக்கு நல்லது. ஆனா தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கும் போது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி
தப்பு. புரியுதா இல்லையா? அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்முடைய கண்களுக்கு முன்பாக தப்பு. அல்லேலூயா. நம்ம பவுல் அப்போஸ்தலன் என்ன சொல்றாரு? ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு குப்பை என்று எண்ணுகிறேன். ஆமா தானே? அல்லேலூயா. ஆண்டவரை அறிகிறார். இப்போ தேவனை கேட்டவைகளை சிந்திக்க, மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் அப்படின்றத காரியங்களை பத்தி நம்ம பார்க்க போறோம். பிலிப்பியர் 2:5 வாசிங்க. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை உங்களில் இருக்க கிடவது. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை என்னது? அவருக்கு மேலே நீங்க வந்தாரு. பிதாவுடைய சித்தம் என்ன? அடிக்கப்படணும், தம்முடைய ஜீவனை கொடுத்து என்ன செய்யணும்? சகல பாவிகளையும் ரட்சிக்கணும் அப்படின்ற ஒரு டாஸ்க். அல்லேலூயா. ஒரு பெரிய பொறுப்போட ஆண்டவர் வந்தார். அப்படிதானே? இப்ப பிதாவுடைய சித்தத்தை, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை என்னது? பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்ற, பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்ற, எந்த நேரமும் பிதாவுடைய சித்தத்தின்படி. அப்படிதானே? எந்த ஒரு காரியமா இருந்தாலும் பிதாவுடைய சித்தத்தின்படி செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பத்தி பரிசுத்தவர் எப்படி சாட்சி கொடுக்கிறாரு? புறாவை போல இறங்கி வந்து, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன். இந்த இயேசு ஆண்டவரை நேசகுமாரன் சொல்றதுக்கு முன்னால தாவீது ராஜா என்ன சொல்றாரு? என்னுடைய இதயத்துக்கு ஏற்றவர். ஏன்? இயேசு ஆண்டவர் பிதாவுடைய சித்தத்தை எப்படி அப்படியே ஃபாலோ பண்ணாரோ, சேம் வே தாவீது ஒரே ஒரு குறை போக எல்லா காரியங்களை கர்த்தருக்காக யுத்தம் செய்த தாவீது. அல்லேலூயா. எல்லா காரியத்தையும் தேவன் எங்கெல்லாம் யுத்தத்துக்கு போக சொன்னாரு யுத்தத்துக்கு போனாரு, எங்கெல்லாம் அமைதலா இருக்கணும்னு சொன்னாரோ அமைதலா இருந்தாரு. ஒரு யுத்தத்துக்கு போறதுக்கு முன்னால் அபியத்தாரை கூப்பிடுவாரு. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. தீர்க்கதரிசியை கூப்பிடுவாரு. ஹல்லேலூயா. ஏகோத்தை கொண்டு வா. ஆமென். ஆண்டவரிடத்துல விசாரிப்போம். எதுவுமே ஆண்டவரை விசாரித்துதான் செய்தார். ஆண்டவருடைய யுத்தத்தை செய்த தாவீது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு பிரியமுள்ள காரியத்தை செய்த தாவீது. அல்லேலூயா. அதான் சொல்றேன், என்னுடைய இதயத்துக்கு ஏற்றவர். அதே சர்டிபிகேட் யாருக்கு கிடைச்சது? இயேசு கிறிஸ்துவுக்கு. அல்லேலூயா. இவரில் நான் பிரியமா இருக்கிறேன். அல்லேலூயா. ஆமென். நம்மளே ஆண்டவர் அப்படி சர்டிஃபை பண்ணணும் அப்படின்னா, ஆமென், தேவனுக்கு ஏற்ற ஒரு சிந்தை நமக்குள்ள வரணும். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை உங்களிலும் இருக்க கிடவது. அல்லேலூயா. பிதாவின் சித்தத்தை மட்டுமே செய்தார். சொல்லுது, நீங்க வலது புறமும் இடது புறமும் சாயாமல். அல்லேலூயா. ஆமென். குதிரை என்ன பண்ணும்? நல்லா யுத்தம் செய்யணும், யுத்தத்துக்கு பயப்படாம போகும். ஆமென். குதிரைக்கு உள்ள ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, எப்பேற்பட்ட ஈட்டியோ, எப்பேற்பட்ட ட்ரம்முண்ட சவுண்டோ, எப்பேற்பட்ட எக்காலங்கள துணியோ அதை அசைக்காது. அல்லேலூயா. யுத்தத்துக்கு போகும்போது ஸ்ட்ரைட்டா ஓடும். தைரியம் உள்ள குதிரை. அல்லேலூயா. ஆனா அது ஒரு வீக்னஸ் இருக்கு. என்ன தெரியுமா? புல்லு பார்த்துருச்சுன்னா அங்கிட்டு இங்கிட்டு ஓடிடும். என்ன செய்யும்? புல்லு பார்த்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், டார்கெட் போயிடும். அவருக்கு அது டார்கெட் என்னது? யுத்தத்துக்கு மேல பாருங்க, நீ யோசிச்சு பாருங்க. ஒரு யுத்த வீரர் உட்கார்ந்து இருக்கிறாரு, ஓட்டிக்கிட்டே இருக்கிறாரு. ஆமென். அது அந்த சைடு பார்க்கும்போது ஒரு ஆப்பமரம் இருக்குன்னா ஸ்ட்ரைட்டா அங்க போய் நின்று முதல்ல சுவைச்சிட்டு தான் அதுக்கப்புறம் இவர் சொல்லணும், போன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாதான் போகும். ஆமென். இந்த வீக்னஸ் உங்களுக்கும் எனக்கும் இருக்குது. அல்லேலூயா. ஆமென். இயேசு ஆண்டவர் அப்படி இல்லை. ஆமென். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை உங்களில் இருக்க கிடவது அப்படின்னா, அவர் பிதாவானவர் சொன்னதை எப்படி நிறைவேற்றினாரோ, பெர்ஃபெக்டா எப்படி நிறைவேற்றினாரோ, வலது புறமும் இடது புறமும் சாயாமல், அதே அவர் நினைச்சிருந்தா அவர் ஓனாக ஏதாவது காரியங்களை செய்திருக்கலாம். இயேசுவானவர் அப்படி சொல்றார், நான் சுயமாக செய்யாதபடி என் பிதாவுடைய சித்தத்தை செய்ய வந்திருக்கிறேன். அல்லேலூயா. எல்லாமே பிதாவுடைய சித்தத்தை மட்டும் செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா நாம என்ன பண்ணுவோம்? வலது புறமும் இடது புறமும் சாய்ந்து சில காரியங்கள் நமக்கு. அதான் ஆண்டவர் இந்த இடத்துல அதுக்கு தான் சொல்றாரு, தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திங்க. மனுஷனை ஏற்ற நம்முடைய மாமிசம் சொல்றதோ, நம்முடைய சுயமான ஐடியாக்களோ, பிளானிங்கோ, இதெல்லாம் ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு ஒத்து வராது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை நம்முடைய இங்க வாழ்ந்து போகிறதுக்குள்ள காரியங்களில நமக்கு தேவை இருக்கலாம். நம்முடைய ஞானம், நம்மளோட அறிவு, நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸு, நம்மளுடைய கேப்பபிள். ஆனா இது எதுவுமே ஆண்டோட ராஜ்யத்துக்கு போறதுக்கு யூஸ் ஆகாது. அல்லேலூயா. தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தித்து வாழ்ந்தாதான் அந்த பரம ராஜ்யத்தை நம்ம
பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. இன்னொரு காரியம் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறவன் ஆண்டவர் எப்படி சொல்றாரு, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய். அல்லேலூயா. ஆண்டவர் இடத்துல எப்படி சொல்றாரு, ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குறவனை எந்திர கல்லை கட்டி என்ன செய்யணுமா, சமுத்திரத்தில். ஏன்னா இன்னும் அநேகரை இடரல் உண்டாகாதபடிக்கு, அல்லேலூயா, அநேகரை கீழே தள்ள விடாதபடிக்கு அவனை தள்ளி விட்டுருங்க அப்படின்னு. அல்லேலூயா. இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய். அல்லேலூயா. ஆண்டவருடைய சித்தம் நிறைவேறதுக்கு இடரலாய் இருக்கிறாய். மனுஷனுக்கு ஏற்றபடி நம்ம சிந்தித்தோம் அப்படின்னா நம்மளுடைய தேவனுடைய பிள்ளைகள், தேவனை நோக்கி புறப்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. தேவனை சார்ந்து நம்முடைய வாழ்க்கையை நடத்துறோம். நம்ம அப்படி இருக்கிற நம்ம அவருடைய அறிவுரைப்படி அவர் சொல்றபடி வாழல் அப்படின்னா அது தேவனுக்கு முன்பாக நம்ம ஒரு இடரலாக இருக்கிறோம், இடர்ச்சை கல்லாக இருக்கிறோம். அல்லேலூயா. ஒரு இடர்ச்சைக்கல். இப்ப நான் ஒரு இடர்ச்சைக்கல்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல கிடக்குறேன், நான் போன்றது இப்படி நடந்து போறேன்னா தடுக்கிடுவார். ஆமா தானே? அல்லேலூயா. பலர் தடுக்கி விழும்படியாக நான் ஒரு இடர்ச்சைக்கல்லாக மாறுகிறோம். அல்லேலூயா. நம்ம சபையில இருக்கிறோம், அப்படிதானே? அல்லேலூயா. ஆண்டவர் ஆராதிக்க வந்திருக்கோம், அப்படிதானே? அல்லேலூயா. தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறவர்களா இருந்தா ஆண்டவருக்கு முன்பாக நம்ம ஒரு இடர்ச்சைக்கல்லா இருக்கிறோம். யாராவது ஒருத்தர் வளர்றதுக்கு நம்ம இடர்ச்சைக்கல்லா இருப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் அப்படிதான் நம்ம பார்க்கிறாரு. பேதுருவை பார்த்து கூட அதை தான் சொல்றாரு. அல்லேலூயா. இந்த காரியம் நிறைவேற நீ ஒரு இடர்ச்சைக்கல்லா இருக்கிறாய். அல்லேலூயா. நம்ம அந்த அளவுக்கு இடர்ச்சைக்கல்லா ஆகாதபடிக்கு நம்ம பார்த்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இப்ப தேவனுக்கு ஏற்றவைகளை எப்படி சிந்திக்கிறோம் அப்படின்னு பார்த்தா பிலிப்பியர் 2:6-12 நம்ம வாசிப்போம். பிலிப்பியர் 2:6-12. தேவனுடைய ரூபமாய் இருக்கும், தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக இயேசு ஆண்டவர் வந்து தேவனுடைய ரூபமா இருந்தும் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாகி அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு சிலுவையின் மரண பரியந்தம் இயேசு ஆண்டவர் கீழ்ப்படிந்தார், தம்மை வெறுமையாக்கினார், தம்மை தாழ்த்தினாரு, தம்மை ஒப்பு கொடுத்தாரு. இதுதான் தேவனுக்கு ஏற்ற காரியம். அல்லேலூயா. ஒப்பு கொடுத்தல், நம்மை வெறுமையாக்குதல், அல்லேலூயா, தாழ்த்துதல், ஓபே, கீழ்ப்படிதல், இதெல்லாம் தேவ பிள்ளைகளுக்குள்ள தேவனுக்கு ஏற்ற அல்லேலூயா காரியங்கள். அல்லேலூயா. இதெல்லாம் தேவனுக்கு ஏற்ற காரியங்கள். கிறிஸ்து என்ன பண்ணாரு, அதை தான் நம்ம பண்ணணும். அதுதான் தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். தாழ்மை, ஒபீடியன்ஸ். ஆண்டவர் சொல்றாரு, இப்படி சொல்றாரு, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டு கடாக்களின் நிலத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தல் உத்தமம். அல்லேலூயா. ஆண்டவர் பலியில விரும்பல, நீ முதல்ல கீழ்ப்படிதல்ல விரும்புகிறார் ஆண்டவர். அல்லேலூயா. நம்ம கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அதான் தேவனுக்கு பிரியமுள்ள காரியம். அதை செய்யணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரு. நம்ம கீழ்ப்படிதல் இல்லாம இருந்தா மற்றவர்களுக்கு நாம் ஒரு ஸ்டம்பிளிங் பிளாக்ஸ். அல்லேலூயா. இடர்ச்சைக்கல். கீழ்ப்படிதல். இரண்டாவது என்னது, தாழ்த்துதல், தாழ்மை. நம்ம வெறுமையாக்கி சப்மிஷன். தம்மை ஒப்பு கொடுத்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார், சப்மிட் பண்ணாரு. அல்லேலூயா. தன்னை தாழ்த்தினாரு, ஒபே பண்ணாரு. அல்லேலூயா. இது நமக்குள்ள வரணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறாரு. 15வது வசனம் அதிலே வாசிங்க. கேளுங்க. மனுஷனுக்கு ஏற்றவைகள் என்ன அப்படின்னா கோணல், மாறுபாடான சந்ததி, கோணலும் மாறுபாடான சந்ததிகள் நடுவில் நம்ம எப்படி இருக்கணுமா, மாசற்ற பிள்ளைகளும் முறுமுறுப்பில்லாமல். அப்போ மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறவங்க எல்லாம் என்ன செய்வாங்க, முறுமுறுப்பாங்க. எங்க முறுமுறுத்தாங்க பைபிள்ல சொல்லுங்க பார்ப்போம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் வருகிற வழியெல்லாம் முறுமுறுத்தாங்க. யாராவது அங்கிருந்து புறப்பட்டவங்க கானான் தேசத்துக்கு போனாங்களா? 2 பேர் தவிர. அல்லேலூயா. போகல தானே? அல்லேலூயா. எல்லாம் வழியிலே மாண்டு போனார்கள். வழியில பிறந்த பிள்ளைகள் மட்டும் போனாங்க.
அப்புறம் காலேபு யோசுவாவும் போனாங்க. அல்லேலூயா. அவங்க கீழ்ப்படிந்தாங்க, அதனால போனாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ கோணலும் மாறுபாடான சந்ததி, முறுமுறுப்பு, ஆர்கியூமெண்ட்ஸ், இதெல்லாம் ஸ்டம்பிளிங் பிளாக்ஸ். இது மனுஷனுக்கு ஏற்றவைகள். அல்லேலூயா. மாமிசத்துக்கு ஏற்ற காரியங்கள். இந்த காரியங்கள் நம்மளை விட்டு மாறி ஒபீடியன்ஸ், சப்மிஷன், தாழ்மை, இதெல்லாம் நமக்குள்ள வரணும். நம்ம ஒண்ணும் இல்லை, வெறுமை. அதான் ஆண்டவர் அல்லேலூயா நம்ம வாசிச்சோம்ல 2:6-12 வாசிக்கும் போது, தம்மை கொள்ளையாடின பொருளாக அந்த பரலோகத்தை எண்ணாமல், அவருடைய பதவியை எண்ணாமல், அவர் கீழே வந்து தம்மை தாழ்த்தி வெறுமையாக்கி நமக்காக அந்த சிலுவையை எடுத்தார். அல்லேலூயா. அதே சாயல் நமக்குள்ள வரணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார். இரண்டாவது காரியம் இதுல என்னன்னா, ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்க. அதை வாசிங்களேன். பிலிப்பியர் 2:6-12 இருக்குமே, ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படிகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். அப்போ நம்முடைய ரட்சிப்பு நம்ம அடைந்த, இயேசுவானவர் மூலமா அடைந்த, அவருடைய ரத்தத்தின் வழியாக அடைந்த, அவருடைய ஜீவனின் வழியாக அடைந்த அந்த ரட்சிப்பை நம்ம நிறைவேறணும் அப்படின்னா, அந்த ரட்சிப்பு நிறைவேறணும்னா, நம்ம ரட்சிப்பு அடைந்துட்டோமோ அப்படின்னு நம்மகிட்ட கேட்டா, ஆண்டவர் அந்த ப்ராசஸ்ல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லணும். அல்லேலூயா. ஏன்னா ரட்சிப்பு எப்போ அடையும் அப்படின்னா, நம்ம இந்த உலகத்தை விட்டு எடுபடணும், இல்லைன்னா நம்மளுடைய மரணம் வரணும். இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம பாவம் செய்வதற்கு இருக்கக்கூடாது. அப்பதான் ரட்சிப்பு அடைந்தோன்னு அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஓட்டத்தை விட்டு எப்போ முடிக்கிறோமோ அப்பதான் ரட்சிப்பு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்க. அப்ப இந்த கீழ்ப்படிதல், சப்மிஷன், தாழ்மை, இதெல்லாம் இருந்தாலும் அந்த ரட்சிப்பு நிறைவேற முடியும். அந்த ரட்சிப்பு பூர்ணமடையும். ஆண்டவருடைய வருகை நாட்கள்ல நம்ம எலிஜிபிளா காணப்படுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷனுக்கு ஏற்றவைகள் இருந்தா கைவிடப்பட்டு போகும். அதான் ஆண்டவர் சொல்றார், ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். அதுக்கு தான் ஆண்டவர் சொன்னாரு, தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியுங்கள். அல்லேலூயா. இரண்டாவது காரியம் பிலிப்பியர் 3:7-8-9. எனக்கு லாபமாயிருந்தவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்குள்ளாக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின். போதும், கேளுங்க. எதற்காக அவருக்கு இருந்ததெல்லாம் லாபமாய் இருந்தது நஷ்டம்னு என்னன்னா, கிறிஸ்துவை அறிய. எதற்காக லாபமா இருந்த நஷ்டத்தை, அவருக்கு கப்பல் இருந்துச்சு, பணம் இருந்துச்சு, செல்வாக்கு இருந்துச்சு, படிப்பறிவு இருந்துச்சு. ஆமா தானே? அல்லேலூயா. நல்லா படித்து தேர்ந்தவர் யாரு? பவுல். அல்லேலூயா. கமாலியன் கீழே இருந்து நியாயப்பிரமாணத்தை ஃபுல்லா கரைச்சு குடிச்சிருக்கிறாரு. இன்னும் என்னென்ன டிகிரி வச்சிருக்கிறாரு. எத்தனை கப்பல்களுக்கு உடையவராக இருந்தாரு. எத்தனை வணிகம் அவருக்கு காசு புரண்டுட்டு இருந்திருக்கும். அப்படிதானே? அல்லேலூயா. அவர் சொல்றாரு, கிறிஸ்துவை அறிகிற அறிவை, அதை வாசிங்க திரும்பவும். எனக்கு லாபமா இருந்த எல்லாம் கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்னன்னு. அது மாத்திரமல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக. எதுக்காக? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக இவைகள் எல்லாம் விட்டேன். அடுத்து நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படி. அடுத்து எதுக்காக? கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ள. பாருங்க, கிறிஸ்துவை அறிகிற அறிவும் வேணும். கடைசியில் அவரை கைவிட்டேன்னு இல்லை, அவரை ஆதாயப்படுத்திக் கொள்ள. நான் என்ன பண்ணேன்? எதெல்லாம் எனக்கு ஃபேவரா இருந்ததோ அதெல்லாம் உதறி தள்ளிவிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. கீழே வாசிங்க. நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாயிராமல், நியாயப்பிரமாணத்தின்படி உள்ள சுயநீதியை உடையவனாயிராமல், கிறிஸ்துவை பற்றிய விசுவாசத்தினால் அறிகிறதும் விசுவாசமுள்ளவமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியுடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர் என்று காணப்படும்படிக்கு இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாக. எப்படி? மரித்தோரிலிருந்து நான் உயிரோட எழுந்திருப்பதற்கு தகுதி உள்ளவனாகும்படிக்கு அவருக்காக
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எப்படி மரித்தோரிலிருந்து இயேசுவானவர் எழுந்திருந்த போல நம்மளும் பவுல் அப்போஸ்தலன் என்ன சொல்றார்? நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதி உள்ளவன் ஆகும்படி. அதாவது ஆண்டவர் வரும்போது அவருடைய மகிமை பொன்முகம் நான் காணும்படியாக, அவரோடு நான் போகும்படியாக தகுதி உள்ளவன் ஆகும்படி. இல்லை நான் அந்த உலகத்துல மரித்து போனால் அல்லேலூயா நான் பரதீசையில என்றென்றைக்குமான வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்துல இளைப்பாறும்படியாக, அல்லேலூயா நான் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை பூர்ணமடையும்படியாக. எதெல்லாம் குப்பையா விட்டாரா? நீங்க யோசிச்சு பாருங்க. பவுல் அப்போஸ்தலனுக்கு கப்பல் அது இதெல்லாம் என்னென்னமோல இருந்தது, நிறைய காரியங்கள் பல இடங்கள்ல இருந்து என்னென்னமோலாம் கொண்டு வந்துச்சா. கப்பல் இத்தனை கிட்டத்தட்ட 8-9 கப்பல் இருந்திருக்குன்னு வச்சுக்கோங்க, தெரியல, கரெக்டா தெரியல. அவரு ஒரு இஸ்ரேலை சார்ந்தவர், பென்யாமின் ட்ரைபை சார்ந்தவர், எபிரே மோசை கொடுத்த சட்டத்திட்டங்களை தெரிந்தவர், சர்ச்சை பர்சிக்யூட் பண்ணவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவர், நல்ல ரிச்சான ஆளு, எஜுகேட்டடு. அப்புறம் இனி என்னெல்லாம் அவர் நியாயப்பிரமாணத்தின்படி உள்ள நீதியில வாழ்கிறவர். ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் வந்து கேட்கிறாங்க ஆண்டவர் இடத்துல, ஆண்டவரை சிறு வயது முதல் நான் நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்ந்து வருகிறேன், என்னோட அப்பா அம்மாவை கனம் பண்ணுகிறேன், தவறு எதுவுமே செய்யலை அப்படின்னு. அப்போ ஆண்டவர் சொன்னாரு, நான் பூர்ண சத்துவனாக என்ன செய்யணும்னு கேட்கும்போது இன்னும் ஒரு காரியம் இருக்கு சொல்றாரா இல்லையா? அதே மாதிரி நியாயப்பிரமாணத்தின்படி ஃபுல்லா வாழ்றாரு இந்த பவுல். அப்பதான் அவர் சொல்றாரு, நான் என்னெல்லாம் வச்சிருக்கிறேனோ என்னுடைய நீதி, என்னுடைய சர்டிபிகேஷன், என்னுடைய இன்டெலிஜென்ஸ், ஹல்லேலூயா, அதுக்கப்புறம் மோசைக் இதுல உள்ள லிட்ரஸி எல்லாத்தையும் நான் குப்பைன்னு தள்ளி புதுசா ஸ்டார்ட் பண்றேன். என் ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கையை புதுசா நான் கிறிஸ்துவுக்குள்ள ஸ்டார்ட் பண்றேன். எதெல்லாம் நான் ஆதாயம் நினைக்கிறேனோ, எதெல்லாம் நான் கைவசத்துல இருக்கிறேன்னு நினைக்கிறேனோ அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அவைகள் எல்லாம் என்னை கரை சேர்க்காது, அவைகள் எதுவுமே நான் பரலோக ராஜ்யத்துக்கு போறதுக்கு உதவி செய்யாது என்று எண்ணி அவைகளெல்லாம் விட்டு நான் மரித்து உயிரோடு எழும்புவதற்கு தகுதி உள்ளவன் ஆகும்படிக்கு இவைகளெல்லாம் என்ன செய்றேன்? இதுதான் தேவனுக்கு ஏற்றவைகள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம உலகத்துல இருக்கும்போது பவுல் அப்போஸ்தலன் எல்லா இடத்துக்கும் போனாரு, வேலை செய்துதான் ஊழியம் செய்தாரு, வேலை செய்தாரு, சம்பாதித்தாரு, தன்னுடைய வயரம் நிரப்பினாரு. வயரன்னு ஒண்ணு இருக்கும்போது சம்பாதிக்கணும் தானே, செஞ்சாரு எல்லாம் ஊழியம். அட் த சேம் டைம் எதெல்லாம் ஆண்டவரை விட்டு அவரை தூரப்படுத்துதோ அதெல்லாம் என்ன பண்ணாரு? ஒதுக்கிட்டாரு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நியாயப்பிரமாணத்துல அவர் தேறினவர், ஆர்கியூ பண்ணலாம் நிறைய. அவர் என்ன பண்ணாரு தெரியுமா? அவருடைய இன்டெலிஜென்ஸை கீழே போட்டாரு. ஹல்லேலூயா. தேவையில்லைன்றாரு. அதுக்கப்புறம் தான் புதுசா ஆண்டவரை கற்றுக்கொண்டார், புதுசா இயேசு ஆண்டவரை குறித்து கற்றுக்கொண்டாரு, பரிசுத்தவானவர் கற்றுக் கொடுத்தாரு, இயேசு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தாரு. இத்தனை ஆகமங்கள், இத்தனை லெட்டர்ஸ் அவர் எழுதியிருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு புதியதான ஹல்லேலூயா ஒரு டீச்சிங்ஸ் ஹல்லேலூயா நல்லபடியாக சபைக்கு கொடுத்திருக்கிறது அப்படின்னா அந்த பவுல் அப்போஸ்தலன் மட்டும்தான். ஆமா தானே? அநேக லெட்டர்ஸ் எழுதி இருக்கிறாரு, அறிவுரை கொடுத்திருக்கிறாரு. எப்படி அவருக்கு கிடைச்சிருக்கும்? முதல்ல அவருக்கு இருந்தது எல்லாத்தையும், ஒரு காலேஜில் போய் இருந்துட்டு எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா கண்டிப்பா நம்ம மைண்டில் அப்படி இருக்கும். நான் பிஹெச்டி படிச்சிருக்கிறேன், பிஹெச்டி முடிச்சு டாக்டரேட் வாங்கி நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன், திரும்ப ஒரு டிகிரிக்கு போய் இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் நினைப்பேன், நான் டாக்டரேட் வாங்கிட்டு உட்கார்ந்துருக்கிறேன், இவங்க எல்லாம் இப்போதான் மாஸ்டர் டிகிரியே முடிச்சுட்டு வந்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அப்படி இப்படின்னு நினைச்சிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? அது இருக்கும் வரைக்கும் நம்ம எதுவுமே கற்றுக்கொள்ள முடியாது. ஆமா தானே? நம்ம அதே இடத்துல என்னதான் பெரியவனா இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம ஜீரோன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சப்மிட் பண்ணும்போது தான் அங்க போதிக்கப்படுகிறது நமக்கு உள்ள ஏறும், நம்ம கற்றுக்கொள்ள முடியும். லிதியாளின் இருதயத்தை திறந்த கர்த்தர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்ப இந்த இடத்துல என்ன பண்றாரு? நியாயப்பிரமாணத்தை ஒதுக்குறாரு. எல்லாவற்றையும் எதெல்லாம் நமக்கு சப்போர்ட்டிவ்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கையில ஒருபோதும் சப்போர்ட்டிவா இருக்காது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு காரியம், இதுக்கு எக்ஸாம்பிள் ஒரு காரியம் சொல்றேன். என்னுடைய ஃபேக்டரி இன்சார்ஜ் இருக்கிறாரு. அவர் எப்பெல்லாம் காசு கொஞ்சம் கிடைக்குதோ டக்குன்னு போவார். என்ன பண்ணுவாரு? கொஞ்சோண்டு கோல்டை வாங்கிடுவாரு, வீட்டில் வச்சுருவாரு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
தவறா நினைச்சுக்காதீங்க, ஜஸ்ட் ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். இப்படி எல்லாம் வாங்கிட்டே இருந்தேன். திடீர்னு கோவிட் டைம் வந்துச்சு. இல்லையா? அப்ப அந்த டைம்ல அவருக்கு ஒரு தேவை, வீட்டுக்கு ஊருக்கு அனுப்பணும், இங்கே அனுப்பணும், இங்கே சேலரி கொஞ்சம் அப்படி இப்படி இருந்ததுனால என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு கோல்டை கொண்டு வந்து கடையில் பண்ணாமன்னு சொல்றான். இப்போ யாரும் வாங்குறதா இல்லை, தயவு செய்து கொண்டு போயிருக்கேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எதுக்காக வாங்கி வச்சாங்க? எப்பயாவது ஒரு தடவை உதவும். ஆமா தானே? ஆனா கடைசி காலத்துல அது உதவல. எப்ப தேவை இருந்ததோ அந்த சமயத்துல உதவல. அப்ப இது இருந்து என்ன பிரயோஜனம்? அல்லேலூயா. இதே போலதான் அல்லேலூயா நமக்கு இருக்கிற பவுல் அப்போஸ்தலன் சொன்ன எல்லா லாபம் என்று எதெல்லாம் வச்சிருக்கிறாரோ, எதெல்லாம் எண்ணி இருக்கிறாரோ, அந்த வசனம் இருக்கு பாருங்க, verse 5, 6 அதுல பாருங்க. சாரி, பிலிப்பியர் 3, 7, 8, 9, 10, 11 எதெல்லாம் அவருக்கு ஃபேவரா இருக்குதோ அதெல்லாம் பரலோகத்துக்கு கொண்டு போக ஒரு பொது ஹெல்ப் பண்ணதுன்றார். அல்லேலூயா. பிலிப்பியர் 3, 13, 14 வாசிங்க. இனி மனுஷனுக்கு ஏற்றவைகளை பார்க்கலாம். ஆகையால் நம்மில் தேர்ந்தவர்கள் யாவரும் இந்த சிந்தையாக இருக்க கடவுள். நம்மள தேர்ந்தவங்க எல்லாம் எப்படி இருக்கணுமா? கிறிஸ்து இயேசுக்குள்ள சிந்தையில இருக்கணும். அல்லேலூயா. எவைகளெல்லாம் நம்ம பிடிச்சி நமக்கு சேஃபா நம்ம நினைக்கிறோம். இப்ப பேங்க்ல நான் எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க, பேங்க்ல எனக்கு ஒரு 25 லட்சம் ரூபாய் கிடக்குன்னு வச்சுக்கோங்க, இல்ல 1 கோடி கிடக்குன்னு வச்சுக்கோங்க. நான் என்ன பண்ணுவேன்? இங்க இருந்து வேலை பண்ணா நான் அங்க போய் அட்லீஸ்ட் இன்ட்ரெஸ்ட்ல வரதுலையாவது வாழ்ந்துருவேன். ஆமா தானே? இல்லை நான் ஒரு சின்ன பிசினஸ் போட்டு வாழ்ந்துருவேன். அப்போ நம்முடைய இருதயம் எங்க இருக்கு? ஒரு பலன் எங்க இருக்கு? ஒரு தாங்க எங்க இருக்குது? கிறிஸ்துவுக்குள்ள இல்லை. எங்க இருக்கு? அப்போ பவுலுக்கு அப்படியெல்லாம் இருந்தவைகள் எல்லாம் விட்டுட்டு தேவனை சார்ந்த போதுதான் தேவனை பற்றி அறிய முடிந்தது. அதை தான் நமக்கு டீச்சிங்ஸா கொடுத்திருக்கிறார் இதுல. அல்லேலூயா. அநேக தேவனை அதான் நான் பரத்திலிருந்து பெற்றுக்கொண்டு உங்களுக்கு சொல்லுகிறது என்னவென்றால் அப்படின்னு பவுல் அப்போஸ்தலன் சொல்லி இருக்கிறார். ஆமா தானே? அவர் பரத்திலிருந்து பெற்று அவர் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை பார்க்கல. அல்லேலூயா. ஆமென். பேதுருவை போல கூட நடக்கல அவரு. அல்லேலூயா. அதுக்கப்புறம் வந்துட்டும் கூட அந்த அவங்களுக்கு இருந்த பார்வையை விட அதிகமான நாலேஜ் யாருக்கு வந்தது? ஸ்பிரிச்சுவல் நாலேஜ், கர்த்தரை பற்றின அறிவு யாருக்கு வந்தது? பவுலுக்கு இருந்தது. அல்லேலூயா. ஏன் அப்படின்னா குப்பையை தழுவின போது ஆண்டவர் அல்லேலூயா அவரை உயர்த்தினாரு. அல்லேலூயா. இனி வாசிங்க 13, 14 வாசிங்க. பந்தை பொருளுக்காக லெக்கை நோக்கி ஓடுவோம். வலது புறமும் இடது புறமும் சாயாதீங்க. அடுத்து ஆமென். லெக்கை நோக்கி போகணும்ன்ற சிந்தையோட இருப்போம். அதுதான் தேவனுக்கு ஏற்ற சிந்தை. அடுத்து வேற சிந்தை இல்லாம இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். நாம் எதுவரையில் தேடி இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே டிசிப்ளின் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாய் இருந்து சகோதரரே நீங்கள் என்னோட கூட பின்பற்றுபவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். அநேகர் வேறு விதமாய் நடக்கிறாங்க. அப்படின்னா உலகத்துக்கு ஏற்றபடி நடக்கிறாங்க. அல்லேலூயா. உலகத்துல செக்யூராக பல காரியங்கள் இருக்கு, அதை நம்பி இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஆண்டவர் சொல்லுகிற போதனையே அவன் தன்னுடைய சிலுவையை அனுதினம் சுமந்து கொண்டு என்னை பின்பற்ற கடவன். கீழே வயது பூமி கெடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். இவரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ கிறிஸ்து இயேசுவோட சிந்தனை நமக்குள்ள எதுக்கு இருக்கணும் அப்படின்னா அதிலுடைய ரட்சிப்பு நிறைவேற, அடுத்து கிறிஸ்துவை அறிகிற அறிவை அடைய, அதிலுடைய கிறிஸ்துவை அடைய, அல்லேலூயா. அடுத்து மரித்து உயிரோட நம்ம எழுப்பப்பட.
இதற்காக கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ள இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்து எப்படி பிதாவுடைய சித்தத்தை மட்டும் செய்தாரோ உலகத்துல உள்ள அநேக காரியங்கள் இருந்தது. ஹல்லேலூயா. பிசாசு சொல்லிச்சு, பெரிய மலையில கொண்டு வந்து நிப்பாட்டி சொல்லிச்சு, இந்த அழகெல்லாம் பாரு, என்னுடைய காலில் மட்டும் விழு, நான் இது எல்லாத்தையும் தந்துடுறேன். ஆண்டவர் சொன்னாரு, அப்பா இப்போ சாத்தானே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பொன் வெள்ளியோ மண்ணின் வாழ்வோ இவ்வன்பு கிணையாகுமோ, அன்னையிலும் அன்பு வைத்து தன் ஜீவனை ஈந்தாரே. அன்னையிலும் அன்பு வைத்து தன் ஜீவனை ஈந்தாரே. விலையேற பெற்ற திருரத்தமே அவர் விழாவினின்று பாயுதே. விலையேற பெற்ற திருரத்தமே அவர் விழாவினின்று பாயுதே. விலையேற பெற்றோர் எம்மை மாற்ற விலையாக ஈந்தவரே. விலையை பெற்றோர் எம்மை மாற்ற. நமக்கு ஆதாரமாக நினைக்கிற எந்த ஒரு காரியமும் பரத்துக்கு போறதுக்கு உதவியா இருக்காது. ஹல்லேலூயா. அதனால தேவனுக்கு ஏற்ற வழிகளை சிந்திப்போம். பிலிப்பியர் 4:20 வாசித்து முடிப்போமாக. நம்முடைய பிதாவாகிய ம் தேவனானவருக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். 4:2 வாசிங்க. பிலிப்பியர். கர்த்தருக்குள் ம். ஒரே சிந்தை உள்ளவராயிருந்து ஏதியாளுக்கும் சிந்தியாளுக்கும் ம். சொல்கிறேன். ம். அன்றியும் என் உத்தம கூட்டாளியே, ஆ. அவர்களுக்கு உதவியாக இருக்கும்படி ம். உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன். ஆமா. அவர்கள் கிளை 4வது வசனம் வாசிங்க. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. சந்தோஷமாயிருங்கள் என்று சந்தோஷமா மறுபடியும் சொல்றேன். உங்கள் சாந்த குணம் பேஷன்ஸா இருங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் ஜெபிங்க. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். பிலிப்பியர் 4:1. ஆதலால் எனக்கு பிரியமும் வாஞ்சையுமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமுமானவர்களே, பிரியமானவர்களே, இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறது. ஹல்லேலூயா. இதுதான் தேவனுக்கு ஏற்றவை. ஹல்லேலூயா. சந்தோஷமா இருங்க. ஹல்லேலூயா. பேஷன்ஸா இருங்க. ஜெபிங்க. ஹல்லேலூயா. ஆமென். கோணலும் மாறுபாடுமான சிந்தனைகளை மாற்றி முறுமுறுப்பு இல்லாமல், ஆர்கியூமெண்ட்ஸ் இல்லாமல், ஹல்லேலூயா, ஒரே சிந்தை கிறிஸ்துவுக்காக ஆமென் இலக்கை நோக்கி ஓடுகிற ஒரே சிந்தை நமக்குள்ள இருக்கட்டும். ஹல்லேலூயா. ஆமென். அதே போல ஆமென் நம்ம தாழ்த்துவோம், நம்ம ஹல்லேலூயா ஒபீடியண்டா இருப்போம், சப்மிட் பண்ணுவோம். ஹல்லேலூயா. அப்பதான் ஹல்லேலூயா ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுறோம்னு அர்த்தம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவை அறிகிற அறிவில் நம்ம வளரணும்னு அர்த்தம். ஆமென். அவரை அடைய முடியும். ஆமென். அவருடைய வருகை நாட்கள்ல நம்ம உயிரோடு எழும்போம் அப்படின்றதுக்கு அதுதான் உறுதி. ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய ரட்சிப்பு பூர்ணம் அடையணும் அப்படின்னா தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கணும். கிறிஸ்து இயேசுவின் சிந்தை உங்களுக்கு இருக்க கடவுது. இல்லைன்னா ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஸ்டம்பிளிங் பிளாக். ஹல்லேலூயா. அநேகர் இடர்ந்து போகும்படியாக நம்ம ஒரு கல்லாக இருக்கிறோம் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இப்ப நம்ம கிறிஸ்து இயேசுக்குள்ள சிந்தை நமக்குள்ள வரட்டும். கண்களை மூடி ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பேதுரு, நீ எனக்கு இடர்களா இருக்கிறாய் என பேதுருவிட்ட சொன்னது போல அவன் ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்தும் அவன் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறது. இந்த மாதிரி காரியங்கள் ஹல்லேலூயா நம்மளுக்குள்ள வராதபடி பாதுகாத்துக் கொள்ளணும். ஹல்லேலூயா. பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது. ஆமென். ஒரு காரியம் நம்முடைய சிந்தனையில வரும்போது நம்ம உடனே ஒரு கொஸ்டின் போடணும். இது கிறிஸ்துவுக்கு பிரியமான காரியமா, இது தேவன் பிரியப்படுகிற காரியமா அப்படின்னு கேட்டுட்டாலே அதுக்கு ஒரு பதில்
பதில் வரும் பாருங்க. அந்த பதிலேயே நம்ம ஆராய்ந்து கொள்ள முடியும். இது தேவனால் உண்டானதா, தேவனுடைய சிந்தையா, இல்ல மனுஷனுக்கு ஏற்ற சிந்தையா என்பது. ஹல்லேலூயா. பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம போகணும், அதற்கு தான் நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டோம். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் உள்ள எவைகளும், ஈவன் நம்முடைய படிப்போ, நம்முடைய வெல்த்தோ, ஹல்லேலூயா, நமக்கு செல்வமோ, நமக்கு இருக்கிறதோ, எங்க போனாலும் சிலவங்க சொல்லுவாங்க, நான் எங்க போனாலும் பழிச்சிருவேன். ஹல்லேலூயா. ஒண்ணுமே முடியாது தேவன் இல்லை அப்படின்னா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எது இருந்தாலும் சரி, கர்த்தர் நமக்கு நம்மோடு இராவிட்டாங்க. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, கிறிஸ்து இயேசுவின் சிந்தை நமக்குள்ள இருக்கட்டும், சந்தோஷமா இருங்க, ஆமென், பொறுமையா இருங்க, ஜெபத்துல தரித்திருங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் அதை எல்லாம் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. நன்றி அப்பா, இந்த கொடுத்த வசனத்துக்காக நன்றி. ஆமென். பொன்வெள்ளியோ மண்ணின் வாழ்வோ, ஆமென், ஹல்லேலூயா, இந்த அன்புக்கு இணையாகாத ஆண்டவரே, அவ்வளவு எங்கள் மேல் அன்பு வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே, ஹல்லேலூயா, உம்முடைய சிந்தையாகவே வாழ, உமக்காகவே வாழ கிருபை செய்யும் ஆண்டவரே. அதற்காகவே நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டோம் ஆண்டவரே, அதற்காகவே நாங்கள் அழைக்கப்பட்டோம் ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தினால அதற்காகவே மீண்டெடுக்கப்பட்டோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்குடையவர்கள் ஆண்டவரே, நாங்கள் சுயமாக, ஆமென், நாங்கள் ஹல்லேலூயா சிந்தியாதபடிக்கு ஆண்டவரே, உமக்காக வாழ கிருபை செய்யும். தன்னிச்சையாக நாங்கள் வாழாதபடி உமக்காக வாழ ஆண்டவர் கிருபை செய்வீராக. எங்களுடைய மூச்சு, எங்களுடைய செயல்பாடுகள், எங்களுடைய சிந்தனைகள் எல்லாமே உமக்கு ஏற்றபடி உமக்காகவே வாழ கிருபை செய்யும் ஆயா. சரியான பாதையில ஓட கிருபை செய்யும் ஆண்டவரே. ஒரு குதிரைக்கு எப்படி கடிவாளம் ஆண்டவர், ஹல்லேலூயா, ஆமென், ஜனங்கள் போடுகிறார்களோ, அது ஸ்ட்ரைட்டாக அந்த லெட்கை நோக்கி ஓடுகிறதுக்கு போடுகிறார்களோ, அதே போல நீர் எங்களுக்கு கடிவாளமாய் இரும் ஆண்டவரே. எங்களுடைய கண்களுக்கு, எங்களுடைய பேச்சுகளுக்கு, எங்களுடைய சிந்தனைகளுக்கு, எங்களுடைய பார்வைகளுக்கு, எங்களுடைய செயல்களுக்கு நீர் கடிவாளமாய் இரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமென். எங்களை பலப்படுத்தும் ஐயா. நீர் எங்களுக்கு ஆலோசனை கர்த்தராயிரும் ஆண்டவரே. தீங்கான காரியங்கள் எங்களுக்குள்ள வந்து உம்மையை விட்டு பிரிந்து போகாதபடி ஆண்டவரே, உமக்குள்ள நிலைத்திருக்க எங்களை உறுதிப்படுத்தும் ஐயா. நீரே எங்களை பலப்படுத்தும் ஐயா. உமக்குள்ள இருக்கிற அந்த சிந்தை எங்களுக்குள்ள வரட்டும் ஆண்டவரே. நன்றி அப்பா. இம்மட்டுமா நீர் பேசினதற்காக நன்றி. எங்களை தாழ்த்துகிறோம், நாங்கள் பிரிந்து செல்கிறோம். பிரியாத நேசர் எங்களோடு கூட இருக்கிறோம். துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கே செல்கிறோம் ஐயா. மீட்பர் இயேசுவின் நாமம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் சகல உபகாரங்களை மறவாதே.